இது வீதியில் வர கூட்டிகிட்டு வரவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வீட்டுக்கு குப்பையை கொடுத்தீங்க அப்படின்னா நாட்டில் வந்து குப்பைகளோட அளவு அதிகமாகிட்டு இருக்குது. அதை குறைக்கணும், வீட்டில் இருக்கிற மக்கிற குப்பைகளை வந்து நீங்கள் ரீசைக்கிள் பண்ணணும் அப்படிங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக மாடித்தோட்டம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கவர்மெண்ட்டில் கிடைக்குதா வாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் எங்ககிட்டயே வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா மளிகை கடையிலையோ அல்லது மார்க்கெட்லேயோ போய் வாங்குகிற காய்கறிகள் வந்து உங்களுக்கு விஷம் இல்லாமல் வருதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக யூஸ் பண்ணி. பூச்சி கொல்லிகள் வேறு, பூச்சி விரட்டிகள் வேறு. பூச்சி கொல்லிகள்ங்கிறது வந்து நீங்கள் அடிக்கிற மருந்து வந்து பூச்சியை கொன்றும். அது பூச்சியை கொள்கிற அளவுக்கு ஒரு பாய்சனான ஒரு மருந்து அடிக்கிறீங்க, அந்த வந்து நம்மளையும் பாதிக்கும். உரங்கள் வந்து மண்புழு உரம், பயோ பூஸ்டர், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆர்கானிக் உரங்கள் மட்டும்தான் கொடுக்குறோம். கெமிக்கல் உரம் எங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. லோகம் லைவ் யூடியூப் சேனல். லோகம் லைவ் குடும்ப அனைவருக்கும் லோகேஷன் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மாடித்தோட்டம் பற்றி பார்க்க போகிறாங்க. மாடித்தோட்டம் இப்போ நிறைய பேர் வந்து மாடித்தோட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே வந்து சக்ஸஸ் பண்ணதில்லை. காரணம்னா சரியான பராமரிப்பு யார்ட்டுமே கிடையாது. ஆனால் இங்கே ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா பேகை எப்போ நீங்கள் வாங்கினதுலேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் மாடித்தோட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு அருமையான காமோ பேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காமோ பேக்கில் என்னென்ன கொடுக்குறாங்க, என்ன மாதிரி விதைகள் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, என்னோடய பேர் வந்து வீரபுத்திரன். எங்களோட ஷாப் நேம் வந்து கவின் ஆர்கானிக்ஸ். நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கொங்கு மெயின் ரோட்டில் நம்மளோட ஷாப் இருக்குது. நம்மளோட ஷாப்பில் வந்து என்ன சேல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டம், மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா விதமான உரங்கள், காய்கறி விதைகள் எல்லாமே வச்சுருக்குறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நம்ம வீடு தோட்டம், மாடி தோட்டம் வந்து எதுக்காக நீங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து வீடுகளே வந்து எல்லா பக்கமும் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டு போனீங்கன்னா காய்கறி கிடைக்கும், ஒரு மளிகை கடைக்கு போனால் நீங்கள் காய்கறி வாங்கலாம். இதெல்லாம் மீறி நீங்கள் எதுக்காக வந்து வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் மளிகை கடையிலையோ அல்லது மார்க்கெட்லேயோ போய் வாங்குகிற காய்கறிகள் வந்து உங்களுக்கு விஷம் இல்லாமல் வருதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உரம் இல்லாமல் கெமிக்கல் உரம் அடிக்காமல் கொண்டு வர்றாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு மாற்று ஏற்பாடாக வந்து நீங்கள் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், உங்கள் வீட்டில் ஒரு மாடியில் ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு 10 வகையான காய்கறிகள், கீரைகள், இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு உங்களோட அன்றாட தேவைக்கான காய்கறி, கீரைகளை வந்து நீங்களே வீட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு ப்ராடக்ட்ஸை நாங்கள் செல் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, உங்கள் வீட்டில் மக்கக்கூடிய குப்பை, மக்காத குப்பை, 2 வகையான குப்பை இருக்கும். இதில் மக்கக்கூடிய குப்பை, மக்காத குப்பை எல்லாத்தையும் நீங்கள் இது வீதியில் வர கூட்டிகிட்டு வரவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வீட்டுக்கு குப்பையை கொடுத்தீங்க அப்படின்னா நாட்டில் வந்து குப்பைகளோட அளவு அதிகமாகிட்டு இருக்குது. அதை குறைக்கணும், வீட்டில் இருக்கிற மக்கிற குப்பைகளை வந்து நீங்கள் ரீசைக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீட்டு தோட்டம், மாடி தோட்டங்கள் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலிமா நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் உருவாகிற வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டு, மட்டன் வேஸ்ட்டு, சாப்பாடு வேஸ்ட், இதெல்லாம் வந்து ஒரு மண்ணை போட்டு மூடி வச்சு ஒரு மாதம் 2 மாதம் அந்த மாதிரி மூடி வச்சு தம்ப் பண்ணி இதை ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மண்புழு உரமாக, மக்கள் நல்ல ஒரு காய்கறி உரமாக மாறும். இந்த உரங்களை வச்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு மாடி தோட்டம் ஈஸியாக அமைச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாடி தோட்டம் நீங்கள் அமைக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுத்தமான விஷம் இல்லாத, உங்களுக்கு ஆர்கானிக்கான வீட்டுக்கு தோட்டத்துக்கு தேவையான இயற்கையான காய்கறிகள் கிடைக்கும். பழங்கள், இந்த மாதிரி எதுனாலுமே போட்டுக்கலாம். வீட்டில் அழகு பூச்செடிகள் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேண்டியது இல்லைங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன இடம், ஒரு 10க்கு 10 இடம், இல்லை ஒரு 10க்கு 20 இடம், ஒரு மாடியில் ஒரு இடம் இருந்தாலும் ஓகே. இல்லை தரையில் உங்களுக்கு மாடியில் எங்களுக்கு இடம் இல்லைங்க, தரையில் தான் இடம் இருக்குது அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தரையில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட், இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் ஒரு இடத்த ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் மாடி தோட்டம் அமைச்சிக்கலாம். மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு மெயினாக என்ன தேவைன்னா ஒரு கோகோ பித்து, மண்புழு உரம், விதைகள், க்ரோ பேக், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஒரு சிம்பிளான ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ பேக்கை கூட வாங்கிக்கலாம். நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக மாடி தோட்டம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1600 இருந்தால் தான் போதும். உங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 வகையான காய்கறி, கீரைகள் போடுறதுக்கு உண்டான எல்லா மெட்டீரியல்ஸுமே நாங்கள் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1600 நீங்கள் எங்கள்கிட்ட கிட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாட்டு காய்கறி விதைகள் வந்துடும், ஒரு 10 வகையான காய்கறி விதைகள் வந்துடும், ஒரு 10 வகையான பேக் வந்துடும். இது போக அதுக்கு வேணுங்கிற மண்புழு உரம், கோகோ பித்து, வேப்ப முன்னாக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு ஒரு வீட்டு தோட்டம் தேவைக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அது எல்லாமே இந்த 1600 கிட்டில் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா
இதை நீங்கள் வந்து வீட்டில் மாடி தோட்டம் போடுறதுனால உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு கழிவுகளை மக்க வைக்கிறீங்க. அது ஒன்று. உங்கள் குழந்தைகளுக்கு வந்து மாடி தோட்டம்னா என்ன, வீட்டு தோட்டம்னா என்ன, இந்த காய்கறியில் வந்து எப்படி நம்ம விளைய வைக்கிறாங்க, இதை வந்து விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன், ஏன்னா நீங்கள் அதிகப்படியான வெளியில் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க, வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எல்லாருமே ரொம்ப ஒரு டென்ஷனோடு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டென்ஷனான இருக்கிற லைஃப்குள்ளே வந்து நீங்கள் தினசரி காய்கறி தோட்டம் போட்டு, ஒரு காய்கறி தோட்டம் மாடியில் போட்டு அமைச்சு நீங்கள் காய்கறி நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு மைண்டை வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்துச்சுன்னு போய் பார்த்து நம்ம வீட்டில் வந்து ஒரு செடி போட்டிருக்கிறோம், அதில் வந்து ஒரு பூ பூத்துருக்கு, அதில் வந்து ஒரு காய்கறி வந்திருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்கும். அதுக்கு ஆகிற செலவுகளை விட அதில் கிடைக்கிற சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு வந்து நீங்கள் எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாலும் ஈடாகாது. இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தோஷம், மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வீடு தோட்டம் அமைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதில் இன்னொன்று, உங்களுக்கு மாடி தோட்ட பொருட்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிடைக்குதா, தாராளமாக வாங்கிக்கோங்க. இல்லை கவர்மெண்ட்டில் கிடைக்குதா, வாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்ககிட்டயே வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக, பல வருஷங்களாக இது வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இருக்கிறதுல பெஸ்ட்டான விதைகளாகட்டும், க்ரோ பேக் ஆகட்டும், கோகோபித் ஆகட்டும், மண்புழு உரமாகட்டும், உள்ளதில் டாப் பெஸ்ட் என்ன குவாலிட்டி உங்களுக்கு கொடுக்க முடியும் அந்தளவுக்கு குவாலிட்டியான பொருளை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. அந்த மாதிரி குவாலிட்டியான ரெடி பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் போடுற மாடி தோட்டம் உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கோ விளைவிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறியில் வந்து எப்படி மக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறோம் நாங்கள். ஓகேங்களா? இது போக நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறீங்க சார், நீங்கள் இருக்க திருப்பூரில் இருக்கிறீங்க, நாங்கள் வந்து வேறு ஊரில் இருக்கிறோம், எப்படி நாங்கள் உங்கள்கிட்ட வாங்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்போ பேக் கிட் வேணால் காம்போ பேக் வாங்கிக்கலாம். இல்லை சார், எனக்கு வந்து காம்போ பேக் கிட் வேண்டாம், எனக்கு வந்து நான் வீட்டில் போடணும், எனக்கு விதைகள் மட்டும்தான் போதும், தர்றோம். காய்கறி விதைகள் வேணுமா வாங்கிக்கோங்க, நாட்டு விதைகள் தர்றோம், வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை பூ விதைகள் வேணுமா, பூ விதைகள் தர்றோம், ஓகே. இல்லை சார், எனக்கு இன்டோர் பிளான்ட் வளர்க்கணும், அதுக்கு சில பார்ட்ஸ் வேணும், தர்றோம். உங்களுக்கு வீட்டு தோட்டத்துக்கு ஆகட்டும், மாடி தோட்டத்துக்கு ஆகட்டும், என்ன விதமான பொருளானாலும், ஒரு ஸ்ப்ரேயர் ஆகட்டும், கல்டிவேட்டர் டூல்ஸ், நீங்கள் மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ண டூல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எந்த விதமான பொருட்கள் வேணாலுமே நாங்கள் உங்களுக்கு தரக்கு தயாராக இருக்கிறோம். கொடுக்குற பொருள் வந்து தரமானதாக இருக்கும். மெயினாக நாங்கள் கொடுக்குற பொருள் வந்து தரமானதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மறுபடியும் அந்த பொருள் இன்னும் தரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இது கொஞ்சம் இது வந்து நீங்கள் மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே செலவாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டார்டிங், இப்போ தான் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க, எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வெறும் ஒரு 1600 வந்து உங்களுக்கு வந்து வேணுங்கிற எல்லா கிட்டுமே கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா விதைகள், ஃபஸ்ட்டு வந்து விதைகளும் தரமான விதைகளாக, நாட்டு காய்கறி விதைகள் ஒரு 8 வகையான விதைகள், இது போக கீரைகள் ஒரு 2 வகையான கீரைகள், மொத்தம் ஒரு 10 வகையான கீரைகள், தரமான கீரைகள் தரோம். இது போக இதுக்கு வேணுங்கிற பேக்கு கேட்குறீங்கன்னா 200 GSM க்ரீன் 200 GSM உள்ள க்ரோ பேக் தரோம். இந்த பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 5 to 7 இயர்ஸ் வந்து லைஃப் கிடைக்கும். அந்த மாதிரி பேக், தரமான பேக்குகளை தரோம். இந்த பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காய்கறி வளர்க்குற மாதிரி பேக் ஒரு 8 பேக்கும், கீரை வளர்க்குற பேக் ஒரு 2 பேக்கு தரோம். இது போக உரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உரங்கள் வந்து மண்புழு உரம், பயோ பூஸ்டர், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆர்கானிக் உரங்கள் மட்டும்தான் கொடுக்குறோம். கெமிக்கல் உரம் எங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இதுக்கு வேணுங்கிற கோகோபித், மண்ணோட கலக்கிறதுக்கு வேணுங்கிற கோகோபித் எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான கோகோபித்தும் நாங்கள் இது வந்து காம்போ பேக்காக உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? இது போக நீங்கள் ஏன் வந்து நாட்டு காய்கறி விதைகள் வாங்கணும், ஏன் கடையில் கிடைக்கிற எல்லாமே கடைகள்லையும் நாட்டு காய்கறி கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நாட்டு காய்கறி தான் அப்படின்னா நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். இன்னொன்று, அதெல்லாம் பாய்சன் இல்லாமல், அதாவது பூச்சி மருந்து அடிக்காமல் வருதா அப்படிங்கிறது நம்ம பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வாங்குறதுங்கிறது உங்களுக்கு சிரமம். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்திலே வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு நீங்களே தான் வளர்க்குறீங்க போது அதில் வந்து முழுக்க நம்ம விஷம் இல்லாமல் இயற்கை முறையில் காய்கறி விதைகள் வாங்கி இயற்கையான உரங்களை போட்டு பூச்சி மருந்து அடிக்காமல் பூச்சி விரட்டிகள் மட்டும் யூஸ் பண்ணி, பூச்சி கொல்லிகள் வேறு, பூச்சி விரட்டிகள் வேறு. பூச்சி கொல்லிகள்ங்கிறது வந்து நீங்கள் அடிக்கிற மருந்து வந்து பூச்சியை கொன்றும். அது பூச்சியை கொல்கிற அளவுக்கு ஒரு பாய்சனான ஒரு மருந்து அடிக்கிறீங்க போது அந்த இது நம்மளையும் பாதிக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் அடிக்கிற மருந்து வந்து பூச்சி விரட்டியாக இருக்கும். அதாவது வேப்பனை கலந்து நீம் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேப்பனை கலந்தது, இல்லை வெட்டிசிலியம், இந்த மாதிரி பூச்சி விரட்டிகள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நமக்கும் பாதிப்பு இருக்காது, காய்கறிக்கும் பாதிப்பு இருக்காது, பூச்சிகளை விரட்டிச்சிடும். இந்த மாதிரி உரங்களை, இந்த மாதிரி மருந்துகளாகட்டும் உரங்களாகட்டும் எல்லாமே இயற்கையான முறைகளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு எந்த விதமான கேடுகளும் இருக்காது.
நல்ல தரமான உரங்களை போட்டு நல்ல தரமான விதைகளை போட்டு நல்ல பேக்குகள் வைக்கும்போது உங்களுக்கு மாடித்தோட்டம் அமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போக உங்களுக்கு மாடித்தோட்டம் அமைக்கல என்னது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே எங்கள்கிட்ட நீங்கள் காம்போ பேக் வாங்கிட்டு உங்களுக்கு எந்த டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கூப்பிட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் எந்த நேரம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஓகேங்களா? இது போக நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி காம்போ பேக் வேணும் அப்படின்னீங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் மூலிமா எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த காம்போ பேக்கை வந்து உங்கள் ஊருக்கே வர மாதிரி அனுப்பி வச்சுருவோம். நீங்கள் லாரி ஆஃபீஸ் மூலிமா வாங்கிக்கலாம். ஏன்னா இல்லை எனக்கு வந்து காம்போ பேக்கெல்லாம் வேண்டாம் சார், விதைகள் நீங்கள் எதுனாலுமே எங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டோ எதுவுமே நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் எங்கள்கிட்ட வேணுங்கிற பொருள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பார்த்து நம்புகிறேன். சார் சொன்ன மாதிரி என்ன ஆஃபர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உடனே ஃபோன் எடுங்க, ஸ்க்ரீன் டைமை கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். நல்லா காய்கறி வளருங்க, சத்தான காய்கறிகள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. உங்களுடைய வேலை உங்கள் லோகேஷ். டாடா, பாய், see you. மற்றும் லோகம் லைவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.